ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான மாம்பழ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய மாம்பழத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1 ஸ்கூப்பு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டுக்கு பசங்களுக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா இது சேர்க்காமையே செய்யலாம். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 கப் பால் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. 1 கப் பாலுக்கு நம்மளுக்கு நல்ல திக்கு மில்க் ஷேக் தான் கிடைக்கும். கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 கப்பு பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மாம்பழம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா இது கூட இன்னொரு 1 கப் பால் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டான மாம்பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அழகுக்கு ஒரு சின்ன பீஸ் மாம்பழமும் கொஞ்சம் புதினாவும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாம்பழ மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.